வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் குரு வக்ர பலன்கள் 2026 குரு பகவான் வக்ரம் பெற்றால் 12 ராசிகளில் பிறந்தவர்களுக்கும் இப்பொழுது இருக்கின்ற பலன்களாகப்பட்டது முற்றிலும் மாறுபட்டு கெடு பலன்களை சந்தித்தவர்கள் நற்பலன்களும், நற்பலன்களை அனுபவித்து கொண்டு இருப்பவர்களுக்கு சற்று தீய பலன்களும் தருவார். அந்த வகையில் மேசராசியான உங்களுக்கு குரு பகவான் வக்ரம் பெற்றால் எத்தகையான பலன்களை தரப்போகிறார் என்பதை உங்களுக்கு சொல்லக்கூடியது இந்த பதிவு. மேசராசியான உங்களுக்கு குரு பகவான் வக்ரம் என்பது கார்த்திகை மாதம் 2ஆம் தேதி வக்ரம் ஆரம்பம். அதிவக்ரம் என்பது மார்கழி மாதம் 6ஆம் தேதி தான் அதிவக்ரத்தில் இருப்பார். வக்ர நிவர்த்தி என்பது பங்குனி மாதம் 3ஆம் தேதி. அதாவது குரு பகவான் இருக்கின்ற இடத்திலிருந்து சூரிய பகவான் 5ஆம் ராசிக்கு செல்லும் போது குரு பகவான் வக்ரம் பெறுவார். குரு பகவான் இருக்கின்ற ராசியிலிருந்து 9ஆம் ராசியில் சூரிய பகவான் அமரும்போது வக்ர நிவர்த்தி பெறுவார். அதிவக்ரம் என்பது குரு பகவான் இருக்கிறார் இல்லையா கடகராசியில், அதிலிருந்து கணக்கிடும்போது 6 தனுசு, 7 மகரம், 8 கும்பம், இந்த 3 ராசிகளில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் போது அதிவக்ரத்தில் இருப்பார். அதற்கு பிறகு வக்ர நிவர்த்தியை நோக்கி செல்வார். 5 மாதம் வக்ரம் என்றாலும் கடுமையான பாதிப்புகள் என்பது 3 மாதங்கள் தான் இருக்கும். அதற்கு பிறகு மெல்ல மெல்ல நற்பலன்களை தர குரு பகவான் ஆரம்பிப்பார். எந்த ராசிகளுக்கு நற்பலன்களை தருவார், எந்த ராசிகளுக்கு கெடு பலன்களை தருவார் என்பதை பார்த்து விடலாம். மேசராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வக்ரம் பெற்று இருப்பதினால் ராசிக்கு 3இல் அமருவார். 3ஆம் இடம் என்பது முயற்சிகளில் தடையை கொடுத்தாலும் முன்னேற்றம் இல்லாமல் இருக்காது. எத்தனை தடைகள் வந்தாலும் உங்களுடைய சொந்த முயற்சியால் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகளை கொடுப்பார். குரு பகவானுக்குத்தான் 5, 7, 9 சொல்லக்கூடிய 3 பார்வை இருக்கு இல்லையா. 5ஆம் பார்வையாக துலாம் ராசியை பார்ப்பார். கணவன் மனைவிக்குள் சில பிரச்சனைகள் இருக்கும், உறவுகளால் சிக்கல்கள் இருக்கும். இருந்தாலும் உங்களால் பெரிதளவு பாதகத்தை சந்திக்க முடியாது. குரு பகவானின் 7ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்ப்பார். உங்களுக்கு பாக்கியஸ்தானம் 9ஆம் இடம். பெற்றோர் உறவுகளால் சில பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் பாதகமாக இருக்காது, கடைசியில் நற்பலன்களாகவே இருக்கும். அடுத்ததாக குரு பகவானின் 9ஆம் பார்வை கும்பராசியின் மீது பதியும். உங்களுக்கு லாபஸ்தானம், உபஜயஸ்தான பார்வை. நன்மைகள் நடந்து கொண்டே இருக்கும். திடீர் பின்னடைவும் சிறிய தடைகளும் தாமதங்களும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்கும். குரு பகவான் வக்ரம் பெற்றால் நன்மைகள் என்பது அதிகமாகவே மேசராசிக்காரர்களுக்கு இருக்கும். வக்ர நிவர்த்தி பெற்று அமரும்போது பாதகங்களை செய்து விடுவார். மிக கவனம்.
அது மட்டுமல்ல, மேசராசிக்காரங்க புதிதாக தொழில் தொடங்குறதா இருந்தால் தொடங்கக்கூடாது. பணத்தை முதலீடாக வைத்து செய்யக்கூடிய எந்த ஒரு நற்காரியமும் இந்த நேரங்களில் செய்யக்கூடாது. அப்புறம் திருமணம் செய்கிறது, வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்கிறது, வெளிநாட்டுக்கு போகிறது, புதிதாக வேலையில் நாம் சேர்றது இல்லை ஆரம்பிக்கிறது, இது எல்லாம் செய்யக்கூடாதா என்ற கேள்வியாக இருந்தால், ஏற்கனவே செய்து கொண்டிருந்த வேலைகளை நீங்கள் செய்வதில் எந்த விதமான தடையும் இருக்காது. தடைகள் இருந்தாலும் மீறி நீங்கள் வெற்றி பெறலாம். புதிதாக நீங்கள் ஆரம்பிக்கிறதோ இல்லை தொடங்கிறதா இருந்தால் 4 பேர் வீட்டில் இருக்கிறவங்களை கேட்டு பொறுமையாக சிந்தித்து செயல்படுங்க. சனி பகவான் விரய சனியாக இருக்கிறார், குரு பகவானும் சரியில்லை. அதனால் ஒரு முறைக்கு 2 முறை சிந்தித்து செயல்படுவது மேசராசியான உங்களுக்கு மிகவும் நல்லது. ஒன்றாச்சு. 2வது ஏழரை சனி. ஏழரை சனி என்பது ஆரம்ப காலத்தில் அவ்வளவு பாதகமாக இருக்காது. எதையும் செய்து வெற்றி பெறலாம் என்கின்ற தைரியம் இருக்கும். இந்த தைரியம் ஏழரை சனி விடும்போது இருக்காது. பயம் கலந்த ஒரு பக்தியும் உங்கள் மனசில் இப்போவே இருக்கும். விரய குருவும் விரய சனியும் குரு பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் வக்கரம் பெற்று இருப்பதும் அவ்வளவு சிறப்பு கிடையாது. பொறுமை, நிதானமாக சிந்தித்து செயல்பட்டால் வரக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய நிலையில் இப்போ எதையும் சாதிக்கலாம் என்கின்ற தைரியம் இருக்கும். அதற்கு தக்கவாறு பலன்கள் நடந்து கொண்டிருக்கும். ஏழரை நாட்டு சனியாச்சே, மெல்ல மெல்ல தான் கஷ்டங்களை கொடுப்பார். உங்களை காப்பாற்றி கொள்ள ஏதாவது ஒரு வழியை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொண்டே செயல்பட வேண்டும். பணம் முதலீடு, அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களை நம்பி காசு பணத்தை கொடுப்பது, மற்றவர்களுக்கு ஜாமீன் கொடுப்பது இல்லை கடன் பெறுவது, இதை முற்றிலும் தவிர்த்து உழைச்சி அதில் வரக்கூடிய ஊதியத்தால் குடும்பத்தையும் உங்களையும் காப்பாற்றி கொள்வது மிக மிக உங்களுக்கு நன்மைகளாகவே இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.